Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. கண்ணுக்கு குளிர்ச்சியா பாக்கிறதுக்கு அழகா இருக்குமா? உன் கண்ணு அப்படி இருக்க கூடாதுடி. இப்ப பாரு உன் கண்ணு என்ன பாடுபடுதுன்னு. பார்வதி, அந்த நகைப்பெட்டியை எடுத்து கீழே வை. சரிங்கம்மா. என்னாச்சு பார்வதி? ஐயோ, கண்ணு திறக்க முடியலமா, உறுத்துதுமா, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு. ஐயோ பார்வதி, கண்ணை காட்டு. இல்ல பரவாயில்லமா, இருங்கம்மா, நானே சரி பண்ணிக்கிறேம்மா. பரவாயில்ல பார்வதி, கண்ணை காட்டு, நான் ஊதி விடுறேன், சரியாயிடும். பரவாயில்லமா சொல்றேன்ல. சரிம்மா, சரி. இந்த கண்ணை காட்டு. இல்லம்மா, வேணாமா, இந்த ஒரு கண்ணு மட்டும் தான் ஜாஸ்தி எரிஞ்சது, சரியாயிடுச்சு. அம்மா, அம்மா, உங்க காலை கொஞ்சம் காட்டுங்கம்மா, திருஷ்டி போட்டு வைக்கணும். இனி யாரும் உங்களை எப்படி பார்த்தாலும் அவங்க கண்ணு உங்க மேல படாது. எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுமா. சில பேரு கெட்ட எண்ணத்தோட பொறாமையில கூட பாப்பாங்க. அவங்க பார்வை பட்டாலே ஆகாது, உடம்புக்கு ஏதாவது வந்துரும். தங்க செல்ல மாதிரி இருக்கிற நீங்க எப்போ சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணுமா, அதுக்குதான் இந்த மை பொட்டு. ஏமா என்ன அப்படி பாக்குறீங்க? உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு பார்வதி. இது எங்க அம்மா கண்ணுமா. எங்க அம்மா கண்ணு அச்சாசலா வார்த்தை எடுத்த மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு. எங்க அம்மா போட்டோவையும் என் போட்டோவையும் பக்கத்துல வச்சு பார்த்தா ரெண்டு பேரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியத்துல மூக்கு மேல வரல் வச்சுக்குவாங்க. உன் கண்ணு செம்பருத்தி பூ மாதிரி அழகா இருக்கு பார்வதின்னு என் பாட்டி சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 1 கோடி தடவையாவது என் கண்ணுக்கு முத்தம் கொடுத்திருப்பாங்க. உங்க அப்பாவாகட்டும் நீ ஆகட்டும் அகிலாண்டேஸ்வரி அத்த குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீங்களாமே? எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற அம்மாவுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் உயிரையே தர சொன்னாலும் தயங்காம சந்தோஷமா கொடுப்போம்மா. நாளைக்கு ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு
நான் அகிலாண்டேஸ்வரி அத்தைக்கு மருமகள் ஆயிட்டா நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே பார்வதி. ஆமாமா. எப்ப அம்மா உங்களை தன்னோட மூத்த மருமகன் சொன்னாங்களோ அப்பவே நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான். அப்ப நான் எது கேட்டாலும் தயங்காம சந்தோஷமா கொடுப்பியா? கேளுங்கம்மா. என்கிட்ட இருந்தா டக்குன்னு நான் இப்பவே கொடுத்துறேன். உன்கிட்ட இருக்க அதுவும் உன் முகத்திலேயே இருக்க 2 கண்ணு. இத கொடுத்துறியா பார்வதி? அம்மா, நீங்க தமாஷுக்கு தானே இப்படி கேக்குறீங்க? தமாஷ் இல்ல பார்வதி, நான் சீரியஸாவே கேக்குறேன். வாக்கு கொடுத்தா அத நிறைவேத்தாம விட மாட்டேன்ல. அதனால உன் 2 கண்ணையும் எனக்கு கொடுத்துறியா? யோசிக்கிறியா? கண்ணு 2 போனா எப்படி வாழ்றதுன்னு பயப்படுறியா? கேட்டத கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தியா இல்ல கொடுக்கலையா? அப்புறம் எதுக்கு பார்வதி? சும்மாவாச்சும் உங்க அப்பாவும் நீயும் இந்த குடும்பத்துக்காக எதையும் செய்வோன்னு வெறும் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, ஏன் புடிச்சீங்க? விடுங்கம்மா. பார்வதி, நான் ஒண்ணு வெறும் பேச்சு பேசுறவ இல்ல. வாக்கு கொடுத்தேன்லம்மா. நீங்க என்னோட கண்ணு தானே கேட்டீங்க. கொடுக்கறேம்மா, வாங்கிக்கோங்க. கையை விடுங்கம்மா, தடுக்காதீங்க. கையை விடுங்கம்மா. சொன்ன வார்த்தைக்காக கொஞ்சம் கூட பயப்படாம தான் கண்ணை கத்தியால குத்திக்க துணிஞ்சிட்டாளே, இவ சாதாரண பொண்ணே இல்ல. என்னம்மா யோசிக்கிறீங்க? என் கையை விடுங்க. உன்னை நான் சோதிச்சு பார்த்தேன் பார்வதி. அந்த சோதனையில நீ ஜெயிச்சிட்ட. உன் உயிரையே கேட்டாலும் கொடுப்ப போல இருக்கு. விடு. இந்த வீட்டோட மூத்த மருமகள் ஆக போற நீங்க கேட்டா என்னோட 2 கண்ணை மட்டும் இல்ல, என் உயிரையும் சந்தோஷமா நான் கொடுப்பேம்மா. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. போலாம். நீ வெளியே நில்லு, நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. நான் கேட்டா உன் உயிரையும் தருவியா? கேட்காமலேயே உன் உயிரை வாங்குற. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு. என் வீட்டு இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போற இளவரசி நீ.
என் கோரிக்கையை அந்த ஆண்டவன் நிறைவேத்திட்டான். எப்படிப்பட்ட மருமக வேணும்னு ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி மருமகளை எனக்கு அனுப்பி வச்சிட்டான். இப்போ உன்னை பார்க்கும்போது என் திருஷ்டியே உனக்கு பட்டுடும் போல இருக்கு. அம்மா ஆ? திருஷ்டி போடக்கூடாதுன்னு அவங்க உள்ளங்கால்ல திருஷ்டி போட்டு வச்சிருக்கேம்மா. அப்படியா? வெரி குட். இந்த நகை அலங்காரத்தோட உன்னை பார்க்கும்போது சாக்ஷாத் அந்த மகாலட்சுமிய பார்த்த மாதிரியே இருக்கு. உடம்பு பூரா நகையை மாட்டிட்டு நின்னா மகாலட்சுமி மாதிரி இல்லாம கோவில்பட்டி வீரலட்சுமி மாதிரியா இருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சா? புரிஞ்சுதுக்கா. ஆதி, மா, இங்க வா. புதுசா இன்னொரு கம்பெனி ஓபன் பண்ணா கூட கிடைக்காத சந்தோஷம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் மா. ஆதி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ரகு, நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். வாங்க மேடம், ஸ்டில்ஸ் எடுத்துடலாம். ம். மேடம் கொஞ்சம் ப்ரொஃபைலுக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டா திரும்புங்க, சின்ன கொஞ்சம் திரும்புங்க. ஓகே, ரெடி? ஓகே மேடம், தேங்க்யூ. நீங்க போலாம். ம், தேங்க்ஸ். ரகு, இந்த ஸ்டில்ஸ் எல்லாத்தையும் உடனே அப்லோட் பண்ணிடுங்க. எல்லா கம்பெனிஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நியூஸ் சேனல்ஸ்க்கும் கொடுத்துருங்க. ஓகே சார். ம். உட்கார். சார், யா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓவர். குட். பிசினஸ் வேர்ல்டு மொத்தமும் நந்தினி மேடம் தான் பிராண்ட் அம்பாசிடர்னு போட்டோவோட ரீச் ஆயிட்டாங்க சார். ஓகே, தேங்க்யூ ஆதி. அத்தை என்ன பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கி என் வாழ்க்கையில ஒரு புது பயணத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ஆண்டி. மா, யோகி கால் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணு. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ண ஆதி. ஓகேமா. எஸ் மிஸ்டர் யோகி. வாட் மிஸ்டர் ஆதி, பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி எதுக்கு மாத்துறீங்க? இல்ல, பார்வதியோட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதனால தான் அந்த பொசிஷனுக்கு நந்தினி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ல நீங்க எதை பத்தி யோசிக்காம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட ஷேர்ஸ் 10% டவுன்ஃபால் ஆயிடுச்சு. வாட்? எஸ், இதனால கம்பெனிக்கு 50 கோடி லாஸ். இப்படியே போனா எங்க ஷேர்ஸோட நிலைமை என்ன ஆகுறது? நீங்க நாளைக்கே போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் யோகி. ஹலோ. என்னாச்சு ஆதி? கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சான். போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. $50 கோடி லாஸ். 50 கோடியா? 20 நிமிஷத்துல 50 கோடி நஷ்டமா? ஐயோ,
ஹலோ ஹலோ மிஸ்டர் ஆதி, நான் தேவராஜ் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் தேவராஜ். மிஸ்டர் ஆதி, நந்தினி உங்களுக்கு மனைவி ஆக போறவங்களா இருக்கலாம், ஆனா கம்பெனி லாஸ் ஆகிறதுக்கு அவங்க காரணமா இருக்க கூடாது. சாரி மிஸ்டர் ஆதி, என்னுடைய ஷேரை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். மிஸ்டர் தேவராஜ், ஹலோ. யா. What is this, Mr. Adi? I trusted you so much. Why did you do like this? Sorry, Mr. Adi. I'm withdrawing my share. I'm very sorry. What happened? நல்லவ மாதிரியே நிக்கிறாளே, நல்லது இல்லையே. ஏய், எனக்கு என்னமோ உன் வயிற்றுச்சலாலதான் எங்களுக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் அப்படிலாம் வயித்தெரிச்சல் படுறவே இல்ல. என் மனசுல அப்படி எந்த மாதிரி ஆசையும் கிடையாதுமா. என் மேல வீணா பழி போடாதீங்கம்மா. அடடடடடடடடா. போதும், நிறுத்துடி வனஜா. போதும், நிறுத்து. முதல்ல நந்தினிய குத்தம் சொன்னேன், இப்ப பார்வதிய குத்தம் சொல்றியா? இப்படியே பேசி பேசி எல்லார் மனசையும் காயப்படுத்திட்டே இருப்பியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ எல்லாம் போ. நந்தினி, உள்ளவா. ஆளாளுக்கு ஓடுறீங்களாடி? ஓடுங்க. திருந்த வேண்டியது நான் இல்ல அகிலாண்டோ, நீதான். எப்ப பார்த்தாலும் வேலைக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கல்ல. ஒரு நாள் இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமா கொடுப்பேன். அன்னைக்கு தெரியும் இந்த வனஜா யாருன்னு. ஓகே, நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிடுங்க. எனக்கு உடனே மெயில் சென்ட் பண்ணுங்க. ஓகே. பார்வதி, ஒரு நிமிஷம். பெரியய்யா, என்ன பெரியய்யா? காஃபில சக்கரை பத்தலையா? உன் காஃபில குத்தம் சொல்ல முடியுமா பார்வதி? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. சொல்லுங்க பெரியய்யா, வேற என்ன வேணும்? உன் மனசுல இருந்து எனக்கு உண்மையான பதில் வேணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். உன் மனசுல இருக்கிறத மறைக்காம என்கிட்ட சொல்லணும். சொல்லுவியா? உங்ககிட்ட மறைக்கிற அளவுக்கு என் மனசுக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல பெரியய்யா. இப்படி சமாளிக்கிறதெல்லாம் வேணாம் பார்வதி. உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுவியா? சொல்றேன் பெரியய்யா, கேளுங்க.